அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய டிவிஏ உடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், நம்முடைய டிவிஏனுடைய ஆதரவாளர்களுக்கும், டிவிஏனுடைய உறுப்பினர்களுக்கும், டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், டிவிஏ அதாவது ட்ரெடிஷனல் வைத்தியர்கள் அலையன்ஸினுடைய நிறுவனர் மத்தம் திண்டுக்கல் மாவட்ட மத்த வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இப்போ நம்ம தினசரி ஒரு வீடியோ உங்களுக்கு வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுடைய அடிப்படை நோக்கம் பாரம்பரிய மருத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும், பாரம்பரிய வைத்தியர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அவர்கள் பாரம்பரிய மருத்துவத்தை நம்பி அதை மட்டுமே வச்சு ஜீவாதாரம் பண்ணி கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு வேறு வருமானங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ பேருக்கும் அரசில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இந்த அங்கீகாரம் சம்பந்தமாக கடந்த காலங்களில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, 1971 அப்புறம் தமிழ்நாடு அரசு RIMP நிறுத்தி வச்சுட்டாங்க. அடுத்து 97 சித்த மருத்துவ மன்றம் அமைச்சு அது கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அதுவும் இப்போ பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்களுக்கு நம்ம சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த அமைப்பையே நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இந்த அமைப்பை பற்றி பலவிதமான விமர்சனங்கள், நிறைய கேள்விகள் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேள்வி கேட்டு ஃபோன் பண்ணுறவங்க தயவு கூர்ந்து இந்த நம்முடைய குழுக்களுடைய வாட்ஸ்அப் இருக்குது, என்னுடைய தனி அலை வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் பேசி அனுப்புங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோன் 200 ஃபோனுங்கும் போது என்னால் பேச முடியல. ஒரு 2-3 நாள் நான் விளக்கம் சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் ஆள் டயர்டாகி இன்றைக்கி என்னுடைய வைத்தியசாலைக்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பேசுங்க. அது கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நான் பேசி விட்டேன். சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, 1963 சட்டம், இந்திய பாராளுமன்ற சட்டம் இருக்குது பாரம்பரிய வைத்திய சம்பந்தமாக. அப்புறம் பல சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்களுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன, இறுதியாக 2020 மத்திய அரசு அனைத்து சட்டங்களையும் ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி அவங்க ஒரு இறுதி வடிவம் பண்ணி ஒரு சட்டம் ஃபைனலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு அப்புறம் இவங்க மருத்துவ சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி நம்ம மருத்துவ வைத்தியசாலை மருத்துவமனைகள் பதிவு சட்டம் அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஆராய்வோம். சட்டப்பூர்வமான பாயிண்ட்டுகளை தான் நான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம பேசுவோம் நம்ம சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமாக 97 மன்றம் அமைச்சு 99 கூட நம்ம இந்திய மருத்துவ சங்கம் சம்பந்தமாக வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதி சந்துரு முரளிதரன்கிற வக்கீல் நம்ம இதுக்கு சங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார். அந்த மாதிரியான அது நடந்தது என்ன, இன்றைக்கி இருக்கிறவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி ஈஸியாக நீதிமன்றத்துக்கு போகலாமே, அங்கே போகலாமே, இங்கே போகலாமே, நிறைய சங்கங்கள் போயிட்டாங்க. இப்போ இருக்கவங்களாம் ஸ்டே வாங்கினாங்க சில பேர். ஆனால் அவங்க கேஸே நடத்தினாங்க. 99 கேஸே நடந்து அதில் தீர்ப்பு வந்திருக்கு. நான் அந்த தீர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறேன். தீர்ப்பில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது, தமிழ்நாடு அரசினுடைய கருத்து என்ன, இந்திய அரசினுடைய கருத்து என்ன, இந்திய அரசு இப்போ பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லிட்டு யாரை அழைக்குதுன்னு கேட்டால், நம்மளுடைய பரம்பரை வைத்தியர்களை அவங்க புறந்தள்ளிட்டு பட்டாதாரி மருத்துவர்களையும் அவங்க பாரம்பரிய வைத்தியர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரம்பரிய வைத்திய உச்சி மாநாடுகள்லாம் அவங்களுக்கு நம்ம பரம்பரை வைத்தியர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்தே கேட்குறோம். பாரம்பரிய வைத்தியர்களை பற்றி நீங்கள் பாரம்பரிய வைத்தியத்தை பற்றி பேசணும்னா எங்களில் ஒரு பிரதிநிதியை கூப்பிடுங்க, அரசாங்கம் எங்களையும் ஒரு பிரதிநிதியாக நியமிங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இப்போ நிறைய சட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ சைனா இருக்குது. சைனாவில் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷன், அன்ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷன்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அமெரிக்காவிலே கூட இருக்குது, எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. அப்போ எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியமும் அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியம்னு WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 54 உறுப்பு நாடுகளை கொண்டது. அதில் முக்கியமான உறுப்பு நாடு நம்ம இந்தியா. இது குஜராத்தில் தான் அவருடைய ஹெட் ஆஃபீஸுக்கு. அதனுடைய டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். WHO செயல்பாடுகள் என்ன, அவங்க இந்த பாரம்பரிய மருத்துவத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன்.
பாரம்பரிய மருத்துவர்கள் உரிய உரிமங்கள் பெற்றுவிட்டால் வெளிநாடுகளுக்கே இந்த பாரம்பரிய மருத்துவத்தை ஏற்றுமதி பண்ணுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் அரசாங்கம் வகுத்து வச்சிருக்கு. இப்போ பிரசன்ட்ல இருக்கு, இப்போ நிகழ்காலத்துல இருக்கு. ஆனா இன்னமும் நம்மால் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணுங்க, தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைப்பு பண்ணுங்க, மாவட்டம் தோறும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணி எல்லாரையும் லிஸ்ட் எடுங்க. எலும்பு முறிவு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எலும்பு முறிவு மட்டும் பார்க்குறவங்க நிறைய பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு அவங்க தான் எங்கே பார்த்தாலும் ஒரு 100 பேர் 50 பேர் டெய்லி நிற்பாங்க. அவ்வளோ பேருக்கு கட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். உரிய அங்கீகாரம் பெறுவதற்கான சட்ட வழிமுறைகள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஷக்கடிகளுக்கு அங்கங்கே மலை பிரதேசங்கள் அங்கெல்லாம் விஷக்கடிகளுக்கு நம்ம ஆளுங்க முதலுதவி பண்ணி நிறைய பேரை காப்பாற்றிடுறாங்க. அது முடியாததை நம்ம மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சுறாங்க, அது வேற விஷயம். அங்கே போனோன்னே அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் எப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு மருத்துவமனைகள், இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இவ்வளவு அதிகமாக வந்துருச்சு. வந்ததுனால பாரம்பரிய மருத்துவம் மருத்துவர்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசங்கள் எல்லாம் இன்னமும் பாரம்பரிய வைத்தியர்கள் அங்கே தேவை. அவங்களுக்குலாம் ராஜ மரியாதை கொடுத்து அங்கே வச்சிருக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் அவங்களுக்கு அரசாங்கம் அங்கெல்லாம் அவங்களுக்கு உரிய அங்கீகாரங்களை வழங்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வழங்கப்படலைங்கிறது அதுக்கான காரணம் என்னடா, இங்கே இந்த சங்கம் நடத்துகிறாங்க இல்லையா, நான் ஒவ்வொன்றா சொல்லேன்ருக்கேன், சட்டத்தை பற்றி சொல்லேன்ருக்கேன், சங்கங்களுடைய பற்றி சொல்லேன்ருக்கேன். சங்கம் நடத்துகிற எல்லாரும் இந்த உறுப்பினர்களை சேர்க்க வேண்டியது, சந்தா வாங்க வேண்டியது, அவங்கள்ட்ட வாழச்சந்தா, மயில் சந்தா, ஆயுள் சந்தா, மாத சந்தா இந்த மாதிரி வாங்க வேண்டியது. அதை என்ன செலவழிக்கிறாங்க என்னன்னே தெரியாது, ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சங்கம் நடத்துறது இருக்காது. அப்புறம் ஒரு கும்பல் என்னன்னா, இந்த சர்டிஃபிகேட் சொல்லும், அந்த சர்டிஃபிகேட் சொல்லும் அப்படின்னு சொல்லி சான்றிதழ்கள் வாங்கி கொடுத்துட்டு அடைகிறது, அது ஒரு கும்பல் இருக்கு. இன்னொரு கும்பல் என்னன்னா, உங்களுக்கு கவுன்சில்லையே பதிவு வாங்கி தரோன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்திட்டு தான் நம்ம பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ்லாம் பார்த்தோம். எல்லாத்தையுமே 25,000 கூட 50,000 கூட போலி சான்றிதழ்கள் வாங்கி கொடுத்து அது மூலமாக ஏமாத்து. இந்த மாதிரி நிறைய மக்கள் பாரம்பரிய வைத்தியர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. அதனால இப்போ நம்ம ஒரு அமைப்பை சொல்லி இந்த அமைப்பின் மூலமாக நாங்கள் வாங்கி தரோம்னு சொல்லும்போது அதை நிறைய பேர் நம்பாமல் கேள்வி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரம்பரிய வைத்தியர்கள், பரம்பரை வைத்தியர்கள் இதை தொழிலாக செய்து வருமானம் ஈட்டி பிழைப்பு நடத்துபவர்கள், அதாவது அவங்களுடைய ஜீவாதாரம்னு இதுதான், வாழ்வாதாரம்னு அதுங்கிறவங்க, நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் உறுப்பினராகுங்க. உங்களுக்கான அங்கீகாரத்துக்கான முயற்சியை மேற்கொண்டு அங்கீகாரம் வாங்குவதற்கான வழிமுறைகள் நம்ம செய்யாச்சு. அடுத்து இல்லை கிடைக்காது, இதெல்லாம் வாங்க முடியாது, நிறைய பேர் பண்ணிட்டாங்கன்னு பேசக்கூடியவர்கள் நீங்கள் வாட்டுக்கு இருங்க. உங்களை யாரும் நீங்கள் கட்டாயமாக சேரணும்னு நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்பவும் போல் சொல்லுங்கள், சித்த மருத்துவம் எனக்கு தான் சொந்தம், சித்த மருத்துவம் தான் என் சித்த மருத்துவம் எனக்கு சொந்தம், என் பாட்டனுக்கு சொந்தம், முப்பாட்டனுக்கு சொந்தம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் பாரம்பரிய வைத்தியர்னு சொல்கிறீங்க, பாரம்பரிய வைத்தியருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? இப்போ சில பேர் வச்சுருக்காங்க. இப்போ ரகுநாதபுரம்னு ஒரு ஊர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் சதீஷ் ஒருத்தர் இருக்கார். அவங்க தாத்தா பிரிட்டிஷ் காலத்திலே அந்த முத்திரைகள்லாம் வச்சுருக்காரு, ஆதாரம் வச்சுருக்காரு. நிறைய பேர்த்த ஓலைச்சுவடிகள் இருக்குது, நான் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் அப்போ அரசாங்கத்தில் நம்ம போய் கேட்கும்போது சங்கங்கள்லாம் கேட்டாங்க, அவங்க ஏன் தோல்வி அடைஞ்சாங்க, அவங்களால ஏன் வாங்க முடியலைங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்கிறதா சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறதா கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், ஏன் அவங்களால வாங்க முடியல, அவங்களுடைய அணுகுமுறைகள் என்ன, எதனால வாங்க. அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு விஷயம் இருக்குல்ல, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவரற்று, அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய அணுகுமுறைகள்னால இவங்களால வாங்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற விவரத்தையும் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் பேசுவோம். இப்போ நம்ம அரசாங்கத்தில் ஒரு பாஸ்போர்ட் கேட்குறோம். அரசாங்கம் அதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்கு. இன்னும் நான் ஆவணங்கள் கொடுக்கணும்னு வச்சுருக்கா இல்லையா? வச்சுருக்கு. இல்லை நான் இந்த மாதிரி வெளிநாடு போக போகிறேங்க, நான் இந்த மாதிரி ஆறுமுக நேரில் வச்சுக்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சுக்கிறேன், இன்னார் மகன் இன்னார், எனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுங்கன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போட்டு கையில் கொடுத்துருவாரா? வாங்கிட முடியுமா? முடியாது. இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு, சட்டத்திட்டம். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடங்கள், அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன். பாரம்பரிய வைத்தியர்களுக்கு சட்டத்தில் உரிமை வழங்கப்பட்டு உள்ளது. அந்த சட்டத்தை யாரும் உங்கள்கிட்ட சொல்லலை, இதுவரைக்கும் சொல்லலை. சட்ட ரீதியாக உங்கள்கிட்ட பேசலை. இதுதான் உண்மையான விஷயம். நான் சட்ட ரீதியாக சொல்கிறேங்கிற விளக்கம் சொல்கிறேன். அடுத்தடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தானே நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு விஷயம் வேணால் ஒரே நாளில் நான் நேற்றே சொன்னேன், பேசினா 10 மணி நேரம் பேசணும், 10 மணி நேரம் உங்களாலையும் கேட்க முடியாது, என்னாலையும் பேச முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இது ஒரு மாத காலங்கள் 60 நாள் கூட, ஒரு மண்டலம் 48 நாள் கூட ஆகும் வச்சுக்கோங்க. 48 நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். நம்ம நோக்கம் பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து சட்ட ரீதியாக உரிமையோடு வைத்தியம் பார்க்க வேண்டும், தைரியமாக வைத்தியம் பார்க்க வேண்டும், போர்டு வச்சு வைத்தியம் பார்க்கணும். அதே சமயம் பாரம்பரிய மருத்துவத்தை பாதுகாக்கணும். புரியுதுங்களா? பாரம்பரிய மருத்துவத்தை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு மருத்துவம் இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பாதுகாத்து வந்துட்டோம். இனி போகிற காலங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இது உலகம் முழுவதும் அறிய செய்ய வேண்டும். அற்புதமான ஒரு மருத்துவம். இந்த அற்புதமான மருத்துவத்தை உலகறிய செய்ய வேண்டும். ஆகவே இப்போ சொன்னேன் பாஸ்போர்ட்டு, சரி ஒரு ரேஷன் கார்டு வேணும். இந்த மாதிரி என் குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னு போய் கேட்டவுடனே தாசில்தார்கிட்ட ரேஷன் கார்டு வாங்கிட முடியுமா? அவர்கிட்ட போய் நம்ம வாங்கிட முடியுமா சொல்லுங்கள்? மாவட்ட வழங்க அலுவலர் அல்லது வட்டார வழங்க அலுவலர்கிட்ட போய் நம்ம வாயில சொன்ன ஒரு மனு எழுதி கொடுத்தா வாங்கிட முடியுமா? அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்களா இல்லையா? கொடுக்கணும்ல. அதே மாதிரி ஆதார், அதே மாதிரி அரசு ஆவணங்கள் நீங்கள் எது வாங்கணும்னாலும் பேங்குக்கு போகிறீங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி இருக்கும்போது நான் எந்த ஆதாரம் கொடுக்க மாட்டேன். நான் வந்து பரம்பரை வைத்தியர். நான் பரம்பரை வைத்தியர்னா எப்படியா உங்களுக்கு அரசாங்கம் அதில் வந்து பதிவு கேட்குறது? எனக்கு வந்து பதிவு கொடு. நான் என்ன சொல்கிறேன், அங்கீகாரம், அதாவது பதிவு, அங்கீகாரம், அனுமதி, 3 விஷயம் சொல்கிறேன். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு, ரெகக்னைஸ்டு அங்கீகாரம், அப்ரூவ்டு அனுமதி. இது வித்தியாசம் இருக்குது. நான் எங்கேயுமே உங்களுக்கு நான் பேசுகிற வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சித்த மருத்துவர்னு நான் பதிவு வாங்கி தரேன்னு எப்போ நான் சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே. ஒருத்தர் கேட்குறாரு, அதே எப்படி சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் பதிவு வாங்கி தரேன்? சித்த மருத்துவத்துக்கு நான் எங்கேயா பதிவு வாங்கி தரேன்னு சொன்னேன்? ஆயுர்வேதத்துக்கு பதிவு வாங்கி தரேன்னு சொன்னேன்? யுனானிக்கு பதிவு வாங்கி தரேன்னு சொன்னேன்னா? ஹோமியோபதிக்கு பதிவு வாங்கி தரேன்னு சொன்னேன்னா? பாரம்பரிய மருத்துவ அலோபதிக்கு பதிவு வாங்கிட்டு வரேன்னு சொன்னா? இதெல்லாம் எனக்கு நகைச்சுவையாக இருக்குது. மக்கள் புரியாமல் பேசுகிறாங்கிறத பார்க்கும்போது இவங்க வந்து வாயில் வருது, ஆனால் சொன்னால் எல்லாரும் மற்ற வரும்போது தப்பாக நினைப்பாங்கன்ட்டு நான் சொல்ல விரும்பலை. பாரம்பரிய வைத்தியர்களை பற்றி சொல்ல விரும்பலை. அதனால் வந்து அந்த மாதிரியான கேள்விகளை விடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா, வராதிங்க. விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் நம்பி வர்றவங்க வாங்க. சட்டத்தில் இடம் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதை நம்ம அணுகுமுறையில் தான் இருக்குது. அணுகுமுறையில் உறுதியாக நீங்கள் உங்களுக்கு பாரம்பரிய வைத்தியத்திற்கு அரசில் அப்ரூவ்டோ அல்லது ரெகக்னைஸ்டோ அங்கீகாரமோ பெற முடியும். ஆனால் பதிவு பெற முடியாது. இப்போவும் சொல்கிறேன், பதிவு பெற முடியாது. பதிவுக்குன்னு அவங்க 2020 சட்டத்தை போய் நீங்கள் உள்ள நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சட்டங்களை சொல்லியிருக்காங்க. அந்த தெளிவான சட்டங்களை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஒவ்வொரு காலகட்டத்தையும் சட்டத்தினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கு. 1963 இந்திய பாராளுமன்றத்தில் முதலாக சட்டம் பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி இயற்றப்பட்டது. அப்போ இருந்து அடுத்தடுத்து தமிழக அரசுல என்ன சட்டம் வந்திருக்கு, 97 தமிழக அரசு என்ன சித்த மருத்துவ மன்றத்துக்கு என்ன சட்டம் போடுச்சு, அது எந்த அடிப்படையில் போடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ முழுமையான அதிகாரம் மத்திய அரசு இருக்கு. நான் வந்து முதலமைச்சரை போய் பார்க்குறேன், நான் மனு கொடுத்துறேன், அமைச்சரை போய் பார்க்குறேன். ஒரு சங்கம்லாம் 5 வருஷம் இப்போ சென்ற கடந்த திமுக ஆட்சியில் அதனுடைய தலைவர் பாவம் ரொம்ப சிரமப்பட்டு 5 ஆண்டுகள் தொடர்ந்து சுப்பிரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவர் போய் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு விதமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க முடியாத கேள்விகள். ஏன்னா இப்போ நம்ம பாரம்பரிய மருத்துவர்களுக்கு பதிவு வேணும்னு போய் கேட்கும்போது பதிவு அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதில் எந்த துறைக்கு போயிருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அவங்க தான் கொடுக்க முடியுங்கிறதையும் சொல்கிறேன். அவங்க பதிவு தர முடியாது, அங்கீகாரமும் அப்ரூவலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சட்ட ரீதியாக வாய்ப்பு இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தித்தான் உங்களுக்கு நான் வந்து வாங்கி தருகிறோம் என்று சொல்லுகிறோம். வாங்கி தரோன்னு சொல்லணும்னா இப்போ நம்ம வந்து சங்கம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், பதிவு பெற்ற சங்கம் இல்லை. இது வந்து ஒரு கூட்ட அமைப்பு தான். கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பை நிர்வகிக்கிறது வந்து எங்களுடைய என்ஜிஓ, தன்னார்வ தொண்டு நிறுவனம். அதாவது என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது அரசில் பதிவு செய்யப்பட்டது, அரசு அங்கீகாரம் பெற்றது. அதன் மூலமாக தான் பண்ணுறோம். அப்படின்னா இது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னோம், இவங்களுக்கு எல்லாம் வந்து பல ஆண்டுகளை சொல்லிகிட்டு இருக்கோம். குருகுலம் வச்சுருக்கோம். இந்த குருகுலத்தில் வந்து ஆசான்கள் வந்து உங்களுக்கு தருவாங்க, பயிற்சி தருவாங்க. நீங்கள் பயிற்சி எடுத்துக்கங்க, உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
ஆனால் யாருமே முன் வரல. நான் அப்படியே தான் இருப்பேன், அந்த அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு வரமாட்டேன் அப்படின்னா நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, மூலிகை பார்க்குறீங்க. மூலிகையில் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பியில் இப்போ இல்லை, ஆனால் எம்பியில் முன்னாடி இருந்துச்சு, பிஹெச்டி இருந்துச்சு. பார்மா டாக்குமெண்ட்ஸின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு மூலிகையிலையும் என்ன மூலக்கூறுகள் இருக்குதுங்கிற ஒரு படிப்பு இருக்குது. அதை படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் பட்டாதாரி மருத்துவர்களை மட்டமாக பேசுகிறது. அதேபடி நம்ம பிள்ளைங்க தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, நம்ம வாரிசுகள் தான் படிக்கிறாங்க, அவங்களும் நம்ம பிள்ளைங்க தான் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே 5 ஆண்டு காலம் அவங்க படிச்சுட்டு வர்றாங்க, கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வர்றாங்க. அப்புறம் சில பேர் சொல்வது கல்லூரி அமைச்சதுனால தான் பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அனுமதி கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வர சொல்லி கோரிக்கை வைக்கும்போது பல்கலைக்கழகம் வந்து இன்னும் பாரம்பரிய வைத்தியர்கள் அழிஞ்சுவாங்க. மத்திய அரசு பாரம்பரிய வைத்தியர்களை அழிக்கிறதுக்கான வேலையவே செய்யவே இல்லையே. இன்னமும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் பாரம்பரிய வைத்தியர்களுக்கும் அவங்க ஒரு ரூட் வச்சு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் அறியலை. சரி, அறிஞ்ச நம்ம சரி இந்த சட்ட பாயிண்டில் உங்களுக்கு தான் தரப்போகிறாங்க ஐயா, வாங்க ஐயா, வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய அப்ரூவலை வாங்கி நீங்கள் தைரியமாக தொழில் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தால் எல்லாரும் பிடிச்சி நாளமாக சங்கம் வச்சுருக்க மாதிரியும் ஏன் சங்கத்தினால அவங்க சங்கங்கள்லாம் பாதிச்சிடுற மாதிரியும் சங்கவாதிகள் பேசுகிறாங்க. நீங்கள் என்னையா இது வரைக்கும் சங்கம் வச்சு சாதிச்சிங்க சொல்லுங்கள். நான் என்ன சொல்லி நான் சட்ட ரீதியாக வாங்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்ட திட்டங்களை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் ஒரு அமைப்பு வைக்கிறதுனால உங்களுடைய சங்கங்களை என்னென்ன இழுத்து மூடிட்டீங்களா? நீங்கள் வழக்கம் போல் சங்கம் வச்சு நீங்கள் பதிவு வாங்கி கொடுக்குறீன்னு சொல்லுங்கள். நீங்கள் பதிவு வாங்கி தரதா சொல்லி பதிவுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். போய் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களா போடுங்க. நம்ம முதலமைச்சர் போய் மனு கொடுக்க போகிறீங்கிறீங்க கொடுங்க. அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுக்க போகிறீங்கிறீங்க கொடுங்க. எனக்கு அந்த அரசியல்வாதியை தெரியும், இந்த லீடர் தெரியும், அதெல்லாம் எனக்கு நெருக்கமானவன்னு சங்கவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். நான் ஒன்றும் சொல்லலை, எந்த சங்கவாதியும் நான் குறை சொல்ல வரலை. ஆனால் நீங்கள் வந்து பாரம்பரிய மருத்துவத்துக்கு சாதித்தது என்ன? வாங்க உட்காருங்க, பேசுவோம். நான் வந்து சட்டத்தில் உள்ள அனைத்து பாயிண்ட்டுகளையும் சொல்லுங்கள். நீங்கள் அந்த அளவுக்கு இப்போ நான் ஒவ்வொரு சட்ட பாயிண்ட்டாக சொல்லிகிட்டே வரேன். என்னுடைய இதான் 48 நாள் என்னுடைய இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேளுங்க. என் அளவுக்கு சட்ட பாயிண்ட் பேசக்கூடிய சங்க தலைவரை கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம். நான் என்னென்ன சட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் என்னுடைய சங்கத்தில் உண்மையானங்கிற வார்த்தையை நான் தெளிவாக சொல்கிறேன். போலி பாரம்பரிய மருத்துவர்களை விட்டுருங்க. அவங்க பாரம்பரிய மருத்துவருங்கிற போர்வையில் நம்மளுக்குள்ள உள்ள ஆட்கள் அவங்கள விட்டுருங்க. உண்மையான பாரம்பரிய பரம்பரை வைத்தியர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா என்கிட்ட நான் சந்தாவே கேட்கலையே, உறுப்பினர் சேர்க்கை கட்டணமே கேட்கலையே, இலவசமாக சேருங்கன்னு சொல்கிறேன். என்னுடைய தொண்டு நிறுவனத்தை வந்து முயற்சி பண்ணுறோம்னு சொல்கிறேன். தொண்டு நிறுவனம் என்ன சேவை செய்கிறது, அவ்வளோதானே. இப்போ நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம்ல, அப்போ தயாராக இருக்கும் வெறும் உறுப்பினர் தானே ஆக போகிறீங்க. நீங்கள் வேறு என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு நாங்கள் ஒரு பிடிஎஃப் வெளியிட்டிருக்கோம். பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க. கலர் வேணாம், 10 ரூபா கேட்பாங்க, கலர் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். 2 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஜெராக்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை புல்லப் பண்ணுங்கன்னு இருக்கேன். எந்த ஆதாரமும் எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன். எந்த ஆதாரமும் எனக்கு தேவையில்லை. பதிவுக்கு அரசாங்கம் கேட்கும்போது கொடுங்க, எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு ரெகக்னைஸ்டு அல்லது அப்ரூவல் கேட்கும்போது அரசாங்கம் இப்போ நான் சொன்னல பாஸ்போர்ட்டுக்கு அதுக்கெல்லாம் கேட்குற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தகுதியை என்னங்கிறத அரசாங்கம் கேட்கும்ல, அதுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க ஆவணங்கள்னு சொல்லி அப்போ கொடுங்கன்ட்டு என்கிட்ட கொடுத்து நான் வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதனால் எனக்கு எந்த ஜெராக்ஸ் எந்த ஆவணம் தேவையில்லை. அதை மட்டும் ஃபுல்லப் பண்ணுங்கள். ஆஃபீஸ் கவர் ப்ரௌன் கவர் இருக்கும் பாருங்கள், அந்த ப்ரௌன் கவரை எவ்வளோ இருந்துச்சு நான் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். நாளைக்கு வந்து ஆஃபீஸ் கவர் காமிக்கிறேன். ஆஃபீஸ் கவரில் 2 ரூபா சொல்லுவாங்க. நம்ம புஸ்தகம் நோட்டு விற்கிற கடையில் ஸ்டேஷனரியில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை உள்ளே வைங்க. 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டுங்க. குரியர் அனுப்பாதீங்க. குரியர் அனுப்புனா கூட உங்களுக்கு இது 50 ரூபா கேட்பாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்னா 70 ரூபா கேட்பாங்க. நிறைய பேர் நினைக்கலாம் விருதுநகர்லேருந்து ஒருத்தர் அனுப்பியிருந்தார். ஆமாம், ஒரு பேர் கூட ராம்பர்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் இருக்கார், பாண்டியன் நகர், விருதுநகர். இந்த ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து அனுப்பியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரு 70 ரூபா வாங்குவாங்க. இது தேவையில்லாத செலவு. ஏன் தேவையில்லாமல் செலவழிக்கிறீங்க? 10 ரூபா ஸ்டாம்பு போட்டிங்கன்னா எனக்கு வந்துடும். இந்த தெளிவாட்டி பாரம்பரிய சிகிச்சை வைத்தியர்கள் சிங்கம் போட்டிருக்காரு. இப்படி போட்டாலும் போடலாம், அல்லது நீங்கள் வெறும் டிவியே போட்டாலும் போடலாம். அடுத்து இந்த என்னை பற்றி இந்த அவதூறாக பேசக்கூடிய சங்கவாதிகளுக்கு நாளைக்கு ஒரு ஏன்னா தொடர்ந்து பேசின டைமிங் ஒழிக்கே இருக்கான். நாளைக்கு அதுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன், ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து விரைவில் வந்து நம்மளுடைய இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
சப்ஸ்கிரைபரை நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஆல் பட்டன் வரும், அதே அமுக்கிங்க. உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பிள்ளை குட்டிகள்கிட்ட சொல்லுங்கள், அவங்க பண்ணி தருவாங்க. என்னுடைய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இது சம்பந்தமான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எங்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் கேள்வி கேளுங்க, அல்லது நீங்கள் இதுலேயே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அதை விட்டுட்டு நேரில் போட்டு மணிக்கணக்காக பேசி உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஒவ்வொருத்தருக்காக விளக்கம் சொல்லி அது முடியுமாங்க ஐயா? நீங்களே சொல்லுங்க ஐயா, முடியுமா? நான் வைத்தியம் பார்க்குறதா, குடும்பத்தை பார்க்குறதா, உங்களுக்கு சேவை செய்ய முன் வந்திருக்கேன். இதுக்கு இடையில என்னுடைய வைத்தியம் பார்க்கணும், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசணும்ல, ஒரு பாயிண்ட் தெளிவாக சொன்னேன். அதாவது பாரம்பரிய வைத்தியத்தை, உண்மையான பாரம்பரிய வைத்தியர்கள் இதை நம்பியே வாழ்க்கை நடத்துவர்கள்னு சொல்கிறேன். எதனால சொல்கிறேன்? என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நானே உண்மையிலே இதை நம்பி வாழ்க்கை நடத்துகிறாள் தானே. வேறு தொழில்கள் எதுவும் கிடையாது, வேறு வருமானங்கள் எதுவும் கிடையாது. இந்த பாரம்பரிய வைத்தியத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்திருக்கேன். அது மாதிரி என்னைய மாதிரி இவ்வளோ பேர் இருப்பீங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க. நிறைய பேர் வருமானம் உள்ளவங்க இருப்பீங்க, பார்ட் டைமாக பார்க்குறவங்க இருக்கீங்க, பொழுதுபோக்காக பார்க்குறவங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கெல்லாம் ஒரு நண்பர் மயிலாடுதுறையில் பேசுவார், ஐயா இதை வச்சு தான் ஒரு நாளைக்கு 100 200 வருது, நானும் என் மனைவியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் பெண் குழந்தைகளுக்கு பூரா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே நமக்கு சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரி ஆட்களுக்காவது நம்ம ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமா இல்லையா? அவங்க போர்டு போட்டு வைத்தியம் பார்க்கணுமா இல்லையா? எலும்பு முறிவுக்கு எவ்வளோ அழகான வைத்தியங்களை, எவ்வளவு தெளிவான வைத்தியங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சக்காமலைக்கு இந்த எங்கள் திண்டுக்கல்லில் ஒரு அம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் பண்ணுறாங்க. அது முஸ்லீம் அம்மா. அவங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய தகப்பனார் அந்த மாதிரி பரம்பரையாக மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய நோயாளிகளை குணப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி எலும்பு முறிவுக்கு கூட்டம் 50 பேர் 100 பேருக்கு டெய்லி சிகிச்சை அளிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்களும் எலும்பு கட்டு போடுறோம், எலும்பு வைத்தியம் தான் பார்க்குறோம். அது எங்கள் வைத்தியத்தை பற்றியும் நான் சொல்கிறேன். நாங்கள் எப்படி வைத்தியம் பார்க்குறோம், என்ன பண்ணுறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். படிப்படியாக நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.